உங்களை நம்பி வர்ற தொண்டர்களுக்கு நீங்க பாதுகாப்பு தரணுமா இல்லையா? இப்ப தேமுதிக நீங்க எடுத்துங்க, 2005 நம்ம கட்சி ஆரம்பிச்சு இத்தனை ஆண்டு காலம் எத்தனையோ கேப்டன் மாநாடுகள், பொதுக்கூட்டங்கள், திருமணங்கள், எவ்வளவு நிகழ்ச்சி. ஆனா வருகின்ற அனைவருக்கும் தொண்டர் படை, ஏன்னா காவல்துறை நிச்சயமாக ஆளுங்கட்சிக்கு மட்டும்தான் அவங்க நிற்பாங்க. எதிர்கட்சிகளுக்கு காவல்துறை சப்போர்ட் பண்ணாது. இதுதான் உண்மைங்க. விஜயே நேற்று சொல்றாரு, காவல்துறை என்ன பண்றீங்க, காப்பாத்துங்கன்னு. பண்ண மாட்டாங்க. இதுதான் உண்மை. அதனாலதான் தொண்டர் படை அமைச்சு எங்க தொண்டர்களை நாங்க காப்பாத்திக்கிட்டு இருக்கோம் இத்தனை வருஷமா. அது மாதிரி விஜய் அவர்களும் இனிமேல் உங்களுக்கு எப்படி பாதுகாப்பு வைக்கிறீங்களோ உங்களை நம்பி வர தொண்டர்களுக்கும் தாவேக பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணோம். உணவு, தண்ணீர், இன்னும் ஒரு பெரிய இடத்துல இந்த மாதிரி இல்லாம, ரோட் ஷோவா இல்லாம ஒரு பெரிய மைதானத்துல நீங்க நடத்துனீங்களே ஒரு மாநாடு, அந்த மாதிரி பண்ணி மக்களை பாருங்க. ஒரு தொகுதியில தப்பு இல்லை. இது ரொம்ப தப்பான ஒரு முன்னுதாரணம். இன்னைக்கு எத்தனை குடும்பம் இதுல பாதிச்சிருக்கு. சின்ன குழந்தையில இருந்து இளைஞர்கள், மாணவர்கள் எல்லாருமே பாதிச்சிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப கவலைக்குரிய விஷயம். இனிமேல் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு தமிழ்நாட்டில் நடக்க கூடாதுன்னு நான் கேட்டுக்கிறேன்.